அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பானுப்பிரியா. நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயதான முதியவரும் அவருடைய கழுதையும். நாள்தோறும் அவங்க போகக்கூடிய பாதை ஓரமாக நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க அந்த முதியவரும் அவருடைய கழுதையும். அந்த பாதை ஓரத்தில் மினு 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 மினுன்னு ஒரு கல் கிடந்திருக்கு. அப்போது இந்த கல் என்னவா இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த முதியவருக்கு அந்த கல்லோட மகிமை என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு கல் கிடக்கு அப்படின்னு எடுத்து அந்த கழுதையோட காதில் மாட்டி விடுறாரு. அந்த கழுதையும் அதை வாங்கி போட்டுக்குது. அப்போது இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு வைரக்கல் வியாபாரி, ஏன்னா அந்த கீழே கிடந்தது சாதாரண கல் கிடையாது, விலை உயர்ந்த ஒரு வைரக்கல் அப்படின்றது அந்த வைர வியாபாரிக்கு மட்டும் தெரியும். அவர் ஓடி போய் அந்த முதியவர்கிட்ட, முதியவரே எனக்கு இந்த கல்லை கொடுக்குறீங்களா, நான் உங்களுக்கு ஒரு பணமாக தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த முதியவர், அப்படின்னா சரி, எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, நீங்களே உங்கள் விலையை சொல்லுங்கள், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கன்னு இந்த வைரக்கல் வியாபாரி கேட்டிருக்காரு. அந்த வயதான முதியவர் என்னோட அந்த கல்லுக்கு ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் பேராசைப்பட்டு, ஏன்னா இந்த வைரக்கல் இது விலை உயர்ந்ததுன்னு அவருக்கு தெரியும், இந்த வயதான முதியவருக்கு தெரியாது. ரூபான்னு சொன்ன உடனே இவர் இன்னும் ஆசைப்பட்டு, அதெல்லாம் இல்லை, நீங்கள் விலை கூட கேட்குறீங்க, அது சும்மா சாதாரண கல், எனக்கு நீங்கள் 50 பைசா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை 50 பைசா அப்படின்னா எனக்கு அந்த கல் நானே வச்சுக்கிறேன், நான் கொடுக்க வேண்டியது இல்லை, 50 பைசான்னு எனக்கு வேண்டாம், நானே இந்த கல்லை வச்சுக்கிறேன்னு இந்த வயதான முதியவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஒரு 2 அடி நகர்ந்து போகும் பொழுது அங்கிட்டிருந்து இன்னொரு வைரக்கல் வியாபாரி வந்திருக்காரு. அவர் கேட்டிருக்காரு, ஐயா நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், அந்த வைரக்கல் எனக்கு கொடுங்க அப்படின்னு இன்னொரு மர வியாபாரி கேட்டிருக்காரு. அந்த வைரக்கல் வியாபாரி கேட்ட உடனே இந்த ஐயாவும், சரி, நம்ம தான் 50 பைசாவுக்கு தானே அவன் கேட்டான், நம்ம ரூபா கேட்டே அவன் 50 பைசாவுக்கு தான் கேட்டான், நம்ம 1000 ரூபாய் கேட்கும் பொழுது கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த ஐயா முதியவர் முடிவெடுத்து கொடுத்துட்டாரு. 2ஆவதாக வந்த வைரக்கல் வியாபாரி வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. அப்போ முதல்ல கேட்டேன்னு பார்த்தீங்களா, அவர் வந்துடுவார். அவர் அடாடா பெரியவரே, நீங்கள் சரியான முட்டாள் ஆயிட்டீங்க, அது விலை உயர்ந்த வைரக்கல், நீங்கள் என்னடான்னா பல கோடி ரூபா மதிப்புள்ள வைரக்கல்ல வெறும் 1000 ரூபாய்க்கு அவர் அந்த பையன் வாங்கிட்டு போயிட்டான்னு நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஆனால் நீங்கள் இதில் முட்டாள் ஆயிட்டீங்க, நீங்கள் ரொம்ப பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த முதியவரை அந்த வைரக்கல் வியாபாரி ஃபஸ்ட்டு திட்டுறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாராம், அது வைரக்கல்லுன்னு எனக்கு தெரியாது, இது எல்லாமே தெரிஞ்ச நீ தான் முட்டாள், நான் ரூபாய்க்கு கேட்ட உடனே நீ 50 பைசா கேட்டியே, உன்னோட பேராசை தான் அதோட பெரிய காரணமே. அவராவது ஏதோ எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ என் பொருளுக்கு அது மதிப்பானது நான் நம்பி நான் 1000 ரூபாய்க்கு ஏற்றுக்கிட்டேன். ஆனால் எல்லாமே தெரிஞ்சு நீ என்னை ஏமாற்ற பார்த்தில்ல, அதான் உனக்கு கிடைச்ச பரிசு. உன்னோட விஷயத்த நீயே புரிஞ்சிக்கல, அதோட மதிப்பு தெரிஞ்சும் நீ அதை அவமதிச்சதுனால தான் உனக்கு அது கிடைக்கல. சிறந்த முட்டாள் நீ மட்டும்தான், உன்னோட பேராசையும் தான் இதோட முழு காரணமும், பேராசை தான் உன்னோட நஷ்டத்துக்கான காரணம் அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக அந்த 1000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாராம் அந்த முதியவரும் அந்த கழுதையும். இப்போ இந்த கதையில் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் நமக்கு அதுக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த பொருளுக்கு நிரந்தரமான மதிப்பீடு என்னவோ அதை நம்ம கொடுத்து பயன்பெறதுல தப்பே கிடையாது. அதை குறைச்சி தாழ்த்திப்படுத்துறதோ இல்லை அது மேலே நம்ம அதிகமாக பேராசைப்பட்டு நம்ம இழப்பீடு படுறதோ தான் இந்த கதையோட முக்கியமான அம்சம். கதை பிடிச்சிருக்கா? என் பேர் பானு.